நாம் கையில் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத நிலையிலே இந்த இஸ்லாமிய சமூகம் ஆங்காங்கே சிதறண்டு கிடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த சமூகத்திலே, இஸ்லாமிய சமூகத்திலே அரசியல் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஜூலை 6 அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகவும் சதவீதத்தில் இந்திய நாட்டில் இந்திய மக்களுடைய சதவீதத்தின் அடிப்படையில் நாம் ஆட்சியிலே அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளரங்கு முழுவதும் நிரம்பி போய் உள்ளரங்கத்தில் இருக்கக்கூடிய பாதி பேர்கள் வெளியில் நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தன்னிச்சையாக அங்கே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது எங்கள் தலைவர் சொன்னார்கள், அங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை பார்த்து எங்களுக்கு இத்தனை சீட்டு வேண்டும் என்று கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் எங்களுடைய இந்த சமூகத்துடைய அடுத்த கட்ட வருங்கால தலைவர்கள் வரக்கூடிய சமூகத்தை பற்றி கவலைப்படுவர்களாக நாங்கள் இந்த கூட்டத்தை பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அமைப்பு கட்சி தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி. இந்த கட்சியிலே நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து